Mind Expander ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு பிரபல ஜீ தமிழ் ஆக்ட்ரஸ் கூடிய சீக்கிரம் விஜய் டிவியில் ஒரு பிரைம் டைம் சீரியலில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூ என்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். திடீர்னு இந்த சீரியலில் எதுக்காக இவங்களோட என்ட்ரி வருது அப்படின்னு தெரியல. பட் இவங்களோட என்ட்ரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீரியலில் ஒரு காரணம் இல்லாமல் வராது. கொஞ்ச நாள் அந்த சீரியலோட டிஆர்பி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போனாங்க, மறுபடியும் கொஞ்சம் பேக் டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த வர 7+ ரேட்டிங்கோட நல்ல ரேட்டிங்கில் வந்துட்டு இருக்கிற சீரியல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருங்க. இந்த வீடியோக்குள்ளே அந்த ஆக்ட்ரஸ் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க, சீரியல்ஸும் அவ்வளவு நடிச்சிருக்காங்க. சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரியலான ரோஜாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்ட்ரஸ் வடிவுக்கரசி தான். இவங்க பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஜீ தமிழில் இப்போ கரண்ட்டாக 9 மணிக்கு தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராகவே தான் இருக்குது. இவங்க தான் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் விஜய் டிவி பிரைம் டைம் சீரியலில் வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் நடிக்கிற மாதிரி நிறைய பிஹைண்ட் த ஷூட் ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிச்சு. சரி, ஓகே நீங்கள் யோசிச்சதெல்லாம் போதும். நான் இந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கரண்ட்டாக விஜய் டிவியில் நைட்டு 8:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற பாக்கியலட்சுமி சீரியல் தான். கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணாங்க. டிஆர்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா சடன் ஆக்ட்ரஸ் வடிவுக்கரசி அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வர போகிறாங்களான்னு தெரியல. கூடிய சீக்கிரம் அவங்களோட என்ட்ரி வர மாதிரி ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சார் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மையோ கூட ராதிகா கூட இவங்க கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபோட்டோஸ் கிடச்சிச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களோட என்ட்ரியை நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இவங்களோட என்ட்ரிக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, எந்த கேரக்டரில் வருவாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.